ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக அவங்க எல்லாராலையுமே பேச முடியுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நானும் நல்லா இருக்கிறேன். ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? நானும் நல்லா இருக்கேன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? அதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுவோங்க. சிம்பிள் தாங்க. நானும் இருக்கிறேன், ஐ எம் ஆல்சோ. ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன். இங்கே எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா நானும் இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ. நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கும். நல்லா இருக்கிறேன், ஐ எம் ஆல்சோ ஃபைன். திட்ஸா ஐ எம் ஆல்சோ குட் எப்படின்னாலும் சொல்லலாம். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? நானும் இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன், ஃபைன். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 3 சென்ஸ்க்கும் உங்கள் எல்லாராலுமே ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியுங்க. எங்கள் வாய் திறந்து பேசுங்க. உங்களுடைய ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்கள். நானும் பிஸியாக இருக்கிறேன். எப்படி பேசலாம்? நானும் பிஸியாக இருக்கேன், ஐ எம் ஆல்சோ. நானும் இருக்கிறேன், எப்படி இருக்கேன்? பிஸியாக இருக்கிறேன், பிஸி. தட்ஸா. இந்த மாதிரி ஐ எம் ஆல்சோ வச்சு நம்மளால் நிறைய சென்டென்ஸை பேச முடியுங்க. தேர்ட் பாருங்களேன். நானும் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? நானும் சந்தோஷமாக இருக்கேன். எப்படி பேசலாம்? அதெல்லாம் வாயை திறந்து பேசுங்க. ஐ எம் ஆல்சோ. நானும் இருக்கிறேன், எப்படி? சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பி. தட்ஸா. ஃபைனல் பாருங்களேன். நானும் களைப்பாக இருக்கிறேன். நம்ம அந்த பேச்சில் இருக்கல, நானும் டயர்டாக இருக்கேன்ப்பா சொல்லுவோம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? அதை நானும் இருக்கிறேன், ஐ எம் ஆல்சோ. எப்படி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்? களைப்பாக, டயர்ட். தட்ஸ் ஆல். ஐ எம் ஆல்சோ டயர்ட். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நானும் நல்லா இருக்கேன், ஐ எம் ஆல்சோ ஃபைன். நானும் பிஸியாக இருக்கேன், ஐ எம் ஆல்சோ பிஸி. நானும் சந்தோஷமாக இருக்கேன், ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. நானும் களைப்பாக இருக்கிறேன், ஐ எம் ஆல்சோ டயர்ட். இப்போது இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் என்ன பண்ணணும்? கரெக்டுங்க, காமெண்ட்டில் சொல்லணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற 4 சென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ, நாளைக்கு பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். பேசலாமா? நாளைக்கு எனக்கு பிறந்தநாள். எப்படி பேசலாம்? நாளைக்கு என்னுடைய பிறந்தநாள் எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டுமாரோ இஸ் மை பர்த்டே. தட்ஸ் ஆல். டுமாரோ இஸ் மை பர்த்டே. நாளைக்கு என்னுடைய பிறந்தநாள். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் நாளைக்கு வரமாட்டேன். எப்படி பேசலாம்? நான் நாளைக்கு வரமாட்டேன்ப்பா, நாங்கள்லாம் வெளியூர் போகிறோம், ஸோ அதனால் நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு வரமாட்டோம். நாளைக்கு நான் காலேஜுக்கு வரமாட்டேன். நாளைக்கு நான் வேலைக்கு வரமாட்டேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? நாளைக்கு நான் வரமாட்டேன், ஐ வில் நாட் கம். எப்போ? நாளைக்கு, டுமாரோ. ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், இக்கு அப்படின்னா டூ தானே, அப்படின்னா டூ டுமாரோ அப்படின்னு தானே பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. எப்பயுமே இன்று, நேற்று, நாளை இதுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசவே கூடாது. டு எஸ்டர்டே, டு டுடே, டு டுமாரோ பேசக்கூடாதுங்க. ஐ வில் நாட் கம் டுமாரோ. இந்த வில் நாட் நம்ம ஓன்ட் அப்படின்னு நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஐ ஓன்ட் கம் டுமாரோ. நாளைக்கு நான் வரமாட்டேன். இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன். என்னால் நாளைக்கு வர முடியாது. என்னால் நாளைக்கு வர முடியாதுப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லுவோம். பார்த்தீங்களா? என்னால் நாளைக்கு வர முடியாது. எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. ஐ கேன் நாட் கம் டுமாரோ. தட்ஸ் ஆல். நல்லா கவனிங்க. வில் நாட் அப்படின்னா நான் வரமாட்டேன், கேன் நாட் அப்படின்னா என்னால் வர முடியாது. ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா?
will not இதை நம்ம won't அப்படின்னு சொல்லுவோம். cannot இதை நம்ம can't அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? I can't come tomorrow. என்னால் நாளைக்கு வர முடியாது. ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் பேசியிருக்கோம். இப்போ அடுத்து பாருங்களேன். என்னால் நாளைக்கு வர முடியும். என்னானாலும் பரவாயில்ல, என்னால் நாளைக்கு வர முடியும், நான் வந்துடுவேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? என்னால் நாளைக்கு வர முடியும். என்ன பண்ணணும்? இந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே பேசினா போதும். ஆனால் கேனுக்கு அப்புறம் நாட்டை மட்டும் தூக்குங்க, அப்படியே பேசுங்க. ஐ கேன் கம். என்னால் முடியும். என்ன செயலை செய்ய முடியும்? வர்ற ஒரு செயலை செய்ய முடியும். எப்போ? நாளைக்கு. டுமாரோ. தட்ஸ் ஆல். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 8 சென்டென்ஸும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே தமிழில் நான் சென்டென்ஸ் இருக்குது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. இதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருக்கா? ஈஸியாக இருக்கா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு செயலை ஒருத்தங்க அல்லது நம்ம தொடர்ந்து இப்போவும் அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதை எம்பசிஸ் பண்ணி சொல்லும் போது இன்னும் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? இதை எப்படி பேசலாம்? சிம்பிள் இல்லைங்க. he still என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறான்? தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஸ்லீப்பிங். தட்ஸ் ஆல். he is still sleeping. அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே சப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம பேசியிருக்கோம். அதை தொடர்ந்து தான் ஸ்டில் வரணும். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆக்சிலரி வெர்புக்கும் ஸ்லீப் அப்படிங்கிற மெயின் வெர்புக்கும் சென்ட்ரலில் தான் நம்ம ஸ்டில் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பேசுகிறோம். புரியுதா? பேசலாமா? he is still sleeping. அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இப்போ மிச்சம் இருக்கிற 3 சென்ஸ்க்கு வாயத்திலிருந்து ஆன்சர் பண்ணுங்கள். அவர்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? தே தான் சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம யாரை பற்றி பேசியிருக்கோம்? அவர்கள். தே ஆர். பேசுங்க. தே ஆர் ஸ்டில் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க? வந்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஸ்டில் கம்மிங். தே ஆர் ஸ்டில் கம்மிங். அவங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன். நான் இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. ஐ ஆம் ஸ்டில் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறேன்? ஸ்டடியிங். தட்ஸ் ஆல். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே ஹீ சப்ஜெக்டாக வரும்போது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் தான் வந்திருக்கு. செகண்ட் சென்ஸ் பாருங்கள். தே சப்ஜெக்ட் வரும்போது அதை தொடர்ந்து ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்திருக்கு. தேர்ட் பாருங்கள். ஐ சப்ஜெக்டாக வரும்போது அதை தொடர்ந்து ஆம் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்திருக்கு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிலரி வெர்ப் இருக்குது. ஆம், இஸ், ஆர். இதில் ஐ சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா ஆம் தான் அதோட ஆக்சிலரி வெர்ப். அதே மாதிரி ஹீ, ஷீட். ஹீ, ஷீ, இட். இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது இதோட ஆக்சிலரி வெர்ப் இஸ். ஹீஸ், ஷீஸ், இட் இஸ். மூணாவது பாருங்களேன். யூ, வி, தே. இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது இதற்கான ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஆர். வி ஆர், தே ஆர், யூ ஆர். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நாங்கள் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறோம். இங்கே சப்ஜெக்ட் யார்? நாங்கள். நாங்கள்னா வி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை தொடர்ந்து எந்த ஆக்சிலரி வெர்ப் வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வி ஆர். பேசுங்க. வி ஆர் ஸ்டில் பிளேயிங். தட்ஸ் ஆல். வி ஆர் ஸ்டில் பிளேயிங். நாங்கள் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ இங்கே தமிழில் நான் ஆன்சர் இருக்குது. உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. இதுக்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருக்கா? ஈஸியாக இருக்கா? வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நீ இப்போவே இங்கே வரணும்.
எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. இங்கே இருக்கிற 4 சென்டென்ஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே அப்படிங்கிற இந்த தமிழ் வார்த்தை வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக பேசலாம். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. யூ ஷுட் கம். எங்கே வரணும்னு சொல்லியிருக்கோம்? இங்கே வரணும். இங்கே எப்படின்னா ஹியர். எப்போ? இப்போவே. இப்போவே அப்படின்னா ரைட் நவ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? யூனா நீ, ஷுட் அப்படின்னா வேண்டும், கம் அப்படின்னா வர, வர வேண்டும் அப்படின்னா ஷுட் கம். புரிஞ்சா? நீ இப்போவே வர வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் கம் ஹியர் ரைட் நவ். நீ இப்போவே இங்கே வரணும். புரியுதா? அடுத்து பாருங்களேன். நீ இப்போவே இதை செய்யணும். எப்படி பேசலாம்? நீ இப்போவே இதை செய்யணும். எம்பசிஸ் பண்ணி நீ கண்டிப்பாக நீ இப்போவே இதை செய்யணும்னு சொல்ல வரல, ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறோம். நீ இப்போவே இதை செய்யணும். எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. யூ ஷுட் டூ. நீ செய்ய வேண்டும். நீ செய்ய வேண்டும். புரிஞ்சா? நீ செய்ய, ரெண்டுக்கும் நடுவில் தான் ஷுட்டு வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்க்கும் மெயின் வெர்புக்கும் நடுவில் ஷுட் வரணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்லி கொடுக்கேன். யூ ஷுட் டூ. நீ செய்யணும். எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? இதை செய்யணும். இதைனா திஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? எப்போவே? இப்போவே செய்யணும். ரைட் நவ். யூ ஷுட் டூ திஸ் ரைட் நவ். யூ ஷுட் டூ திஸ் ரைட் நவ். நீ இப்போவே இதை செய்யணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ இப்போவே அங்கே போகணும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க. யூ ஷுட் கோ. நீ போக வேண்டும். எங்கே போக வேண்டும் சொல்லியிருக்கோம்? அங்கே. அங்கேனா தேர். அங்கேனா தேர். ஓகேங்களா? எப்போவே? இப்போவே நீ போகணும் அங்கே. ரைட் நவ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நீ இப்போவே உன் வேலையை முடிக்கணும். நீ இப்போவே உன்னுடைய வேலையை முடிக்கணும். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஒர்க். எப்போவே? இப்போவே. ரைட் நவ். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. யூ ஷுட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ரைட் நவ். புரிஞ்சா? இப்போவே அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ரைட் நவ். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேங்க. இதுக்கு நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆன்சரை யோசிங்க, வாய் திறந்து பேசுங்க. முடிஞ்சுன்னா எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். எப்படி பேசலாம்? நீ சென்னைக்கு போனையா அப்படின்னா அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன்? நான் சென்னைக்கு போனேன். ஆனால் நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா நீ சென்னைக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? எப்படி பேசலாம் அதை? இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் கான் டு சென்னை. நல்லா கவனிங்க. டு சென்னை அப்படின்னா சென்னைக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 வேர்ப் தான் இங்கே இருக்கணும். எப்போல்லாம் நம்ம ஹேவ் அப்படிங்கிற வேர்பை வச்சு பேசுகிறோமோ அதை தொடர்ந்து V3 வேர்ப் தான் வரணும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அடுத்து பாருங்களேன். அவன் இங்கே வந்திருக்கிறான். அவன் இங்கே வந்திருக்கானா அப்படின்னு கேட்காங்க. அவன் இங்கே வந்திருக்கான் சொல்லுவோம். பார்த்தீங்களா? அவன் இங்கே வந்தான் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி பேசலாம்? He has come here. He has come here. அவன் இங்கே வந்திருக்கான். நல்லா கவனிங்க. இந்த கம் அப்படிங்கிற வேர்ப் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இல்லை, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வரும்போது அதை தொடர்ந்து ஹேஸ் தான் வரணுமே தவிர ஹேவ் வரக்கூடாது. அதே மாதிரி ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது அதை தொடர்ந்து ஹேவ் தான் வரணுமே தவிர
ஹேஸ் வரக்கூடாது. இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவள் ஒரு பைக் வாங்கி இருக்கிறாள். எப்படி பேசலாம்? she has bought. பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா bought. என்ன வாங்கி இருக்கிறாள்? a bike. that's all. she has bought a bike. அவள் ஒரு பைக் வாங்கி இருக்கிறாள். ஒரு புதிய பைக் அப்படின்னா a new bike அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நாங்கள் இதை பார்த்திருக்கிறோம். நாங்கள் இந்த படத்தை பார்த்துருக்குறோம். நாங்கள் அவனை பார்த்துருக்குறோம். நாங்கள் அவளை பார்த்துருக்குறோம். சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? அதெல்லாம் பார்த்து இருக்கிறோம். we have seen. பார்க்குறதுக்கு சில நிமிஷத்தில் see அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் seen. we have seen எதை? இதை. this. that's all. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வரும். உங்களுக்கு இது ரொம்ப டீட்டெயிலாக அதுக்கான வீடியோ வேணுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க. அடுத்து பாருங்களேன். நீ கண்டிப்பாக நல்லா படிக்கணும். ஒருத்தங்களை பார்த்து எப்படி சொல்கிறோம்? ஒரு செயலை நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த 4 சென்டென்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக ஆன்சர் தெரியும். ஸோ தயவுசெய்து வாய் திறந்து பேசுங்க. எப்படி பேசலாம்? You must study well. நீனா யூ அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக அப்படின்னா மஸ்ட். ஒரு செயலை ஒருத்தங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்ல வரும்போது மஸ்ட் வச்சு சொல்லணும். ஓகேங்களா? அதுவே நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா ஷுட் வச்சு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. நல்லா அப்படின்னா வெல். படிக்கணும் ஸ்டடி. நீ கண்டிப்பா நல்லா படிக்கணும். You must study well. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ கண்டிப்பாக அதை செய்யணும். அதை செய்யாம மட்டும் விட்டுறாத, கண்டிப்பா நீ அதை செய்யணும். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். You must do that. யூனா நீ, மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக, டூனா செய்யணும், that அப்படின்னா அதை. You must do that. நீ அதை கண்டிப்பா செய்யணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நீ கண்டிப்பா எனக்காக வரணும், வேற வழியே கிடையாது, நீ கண்டிப்பா எனக்காக வரணும். சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுப்பா நீ கண்டிப்பா வரணும். எப்படி சொல்லலாம்? நீ கண்டிப்பா எனக்காக வரணும். யூ மஸ்ட் கம். நீ கண்டிப்பா வரணும். யாருக்காக வரணும்? எனக்காக. காகனா ஃபார், எனக்காகனா மீ. தட்ஸ் ஆல். யூ மஸ்ட் கம் ஃபார் மீ. You must come for me. நீ எனக்காக கண்டிப்பா வரணும். நெக்ஸ்ட் பாருங்க. நீ கண்டிப்பா உண்மையை பேசணும், பொய்யை மட்டும் பேசக்கூடாது. நீ கண்டிப்பா உண்மைதான் பேசணும். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். You must speak. என்ன பேசணும்? உண்மையை, the truth. That's all. இப்போ உங்களுக்கு இந்த மஸ்ட் வச்சு ஒரு சென்டென்ஸை உருவாக்கி பேச தெரியுமா? ஒருத்தங்களை பார்த்து ஒரு செயலை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம மஸ்ட் வச்சு நம்ம பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சா? இதுவே நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறோம் அப்படின்னா ஷுட் வச்சு பேசலாம். ஓகேங்களா? இப்போ ஃபைனலா உங்களுக்கான ஹோம்வொர்க் இங்க இருக்க ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தாங்க உங்களோட ஆன்சர் காமெண்ட்ல சொல்லணும். தேங்க்யூ.